Hi friends, welcome to Chellam Tips. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நம்ம வேஸ்ட் கிளாத் வச்சிட்டு அப்புறம் வந்து ஒரு வேஸ்ட் கட்டப்பை எடுத்து அதுல வந்து நம்ம சூப்பரான ஒரு லஞ்ச் பேக் பண்ண போறோம். இது வந்து ஷாப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கூலுக்கு கிட்ஸ்க்கு லஞ்ச் கொடுத்து விடுறதுக்கு இந்த பேக் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இவ்ளோ பியூட்டிஃபுல்லான பேக் வந்து நம்ம வந்து ஒரு ஓல்ட் கிளாத்ல பண்ண போறோம். சோ வாங்க இப்போ என்னென்ன தேவை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி फ्रेंड्स. நீங்க கொஞ்சம் தையல் தைக்க தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப ஈஸியா தைச்சிடலாம். சோ வாங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு வேஸ்ட் கட்டப்பை எடுத்துர்க்கேன். அப்புறம் ஒரு வேஸ்ட் ஸ்கர்ட் எடுத்துர்க்கேன். இன்னைக்கு அதுல தான் நான் பண்ண போறேன். அப்புறம் பேப்பர், சிசர், அப்புறம் பின் பண்ணிக்கிறதுக்கு அந்த குண்டூசி இருக்கு இல்லையா, சோ அதை எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நான் பேப்பர் கட்டிங் காமிச்சிடுறேன். இப்போ நம்ம பேப்பர்ல கட் பண்ணாதான் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ வந்து ஒரு ஃபுல் பேப்பர் க்ளோஸ் இட் பக்கம் நான் வச்சிருக்கேன். க்ளோஸ் ஆன பக்கத்துல நான் வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து 16 எடுத்துக்கிறேன். 16 இன்ச் சாரி. அது ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சேம் அதே அளவுக்கு அந்தான பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துறலாம். அந்த பேப்பர் நமக்கு தேவை கிடையாது. இப்போ வந்து நம்ம வந்து திரும்பவும் அந்த க்ளோஸ் பண்ண பக்கத்தை நம்ம பக்கம் வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு 3 இன்ச் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த பக்கம் 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட்டா கோடு போட்டு பாக்ஸ் மாதிரி ஆக்கிடலாம். சோ இப்போ அந்த கோட்டை அப்படியே நீட்டா இழுத்து விட்டுடுங்க. இந்த பக்கம் நம்ம வந்து கட் பண்ண கூடாது. அந்த பக்கம் நம்ம ப்ளஸ் போட்டுருக்கோம் இல்லையா, சோ அந்த பக்கம் கட் பண்ண கூடாது. இந்த பக்கத்தை நம்ம கட் பண்ணி தனியா எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்போ வந்து நமக்கு வளைவான ஷேப் வேணும். சோ அதை வந்து இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க இந்த பேப்பர்லயே. இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பேப்பர் கட்டிங் ரெடி ஆயிடுச்சு. சோ இத வந்து நீங்க உங்களுக்கு புரியலனா திரும்ப ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். இந்த பேப்பர் கட்டிங் மஸ்ட், இது தேவை நமக்கு. இப்போ வந்து நான் அந்த பேக் இருக்கு இல்லையா, அந்த ஷாப்பிங் பேக் கட்டப்பையை நான் வந்து பிரிச்சுக்கிறேன். பிரிச்சிட்டு கரெக்ட்டா ஆக்கிக்கிறேன். இப்போ நம்ம அதுல தான் வந்து இந்த பேப்பரை வச்சு பின் பண்ணிட்டு அந்த கட் பண்ணி எடுத்துக்க போறோம். நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஸ்டிட்ச் பண்ணனும். அது நம்ம 2 பீஸ் தனித்தனியா கட் பண்ணி எடுக்க போறோம். சோ அதனால ஜாயின் பண்றதுக்காக சேம் இதே லெவலுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ இந்த மாதிரி நம்மளே வீட்ல சூப்பரா ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கிட்டேன் ரெண்டையும் சேர்த்து. இப்போ நம்ம வந்து எந்த கிளாத்ல கட் பண்ண போறோமோ அந்த கிளாத்ல இத வச்சு பின் பண்ணிக்கிட்டு நீங்க கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் வந்து நகராம நமக்கு ஒரே லெவல்ல கிடைக்கும். சோ அதுக்காக பின் பண்ணிக்காம நீங்க கட் பண்ணீங்கன்னா லெவல் மாறிடும். சோ வந்து கண்டிப்பா நீங்க பின் பண்ணிக்கணும். பின் இல்லனா நீங்க வந்து ஹூக் இருந்துச்சுனா அதை போட்டு நீங்க பின் பண்ணிக்கோங்க. சேஃப்டி பின் யூஸ் பண்ணி. சோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த இத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் வந்து என்னோட ஓல்ட் ஸ்கர்ட்ல பண்றேன். சோ ஷைனிங் கிளாத்ல பண்றேன். நீங்க வந்து காட்டன்ல கூட பண்ணலாம். வேஸ்டா உங்ககிட்ட இருக்கிற கிளாத்ல பண்ணலாம். இல்லனா நீங்க ஃப்ரெஷ்ஷான காட்டன் கிளாத்ல கூட பண்ணலாம். சூப்பரா இருக்கும். இப்போ வந்து நமக்கு ஓரம் வந்து வெரைட்டியான ஒரு கலர்ல கொடுத்தா நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக அதுக்கு மேட்சான கிரீன்ல நான் கொடுக்குறேன். அதுல கிரீன் பூ இருக்கிறதுனால. சோ இது வந்து கிராஸ் பீஸ்னு சொல்லுவாங்க. ஒரு கிளாத்தை நேரா வச்சிட்டு நம்ம கிராஸா கோடு போட்டு கட் பண்றதுனால கிராஸ் பீஸ். இந்த மாதிரி நீங்க கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இல்லை எனக்கு கிராஸ் பீஸ்னால் என்னான்னு தெரியாது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பனியன் கிளாத் இருந்துச்சுன்னா அது எடுத்துக்கோங்க. என்னோடய முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், கிராஸ் பீஸ் வேணான்னா நீங்கள் வந்து பனியன் கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும், ஆப்போசிட் பக்கத்தில் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். உங்களுக்கு புரியலன்னா திரும்ப ஒரு வாட்டி அந்த இடத்த மட்டும் பாருங்கள், என்ன எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து திரும்ப இன்னொரு கிளாத், இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி இன்னொரு கிளாத் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து பிளாக் கலரில் நான் வந்து வேஸ்ட் கிளாத்து தான், ஸோ அதையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து எப்படி தைக்க போகிறோம் அப்படிங்கிறத வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட அந்த பேக்கு வரப்போகிற கிளாத்தை வந்து அந்த ஸ்கர்ட் இருக்கு இல்லையா, அந்த கிளாத் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கட்டைப்பை வச்சுருக்கேன், அதில் கட் பண்ணது. அப்புறமா வந்து அந்த பிளாக் கலரில் அந்த லைனிங் மாதிரி கட் பண்ண அந்த பீஸ் வச்சுருக்கேன். ஸோ உள்ளுக்குள்ளே பிளாக் கலரில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நான் எடுத்துருக்கிறது எல்லாமே வந்து கிளாத்து தான், ஸோ ட்ரெஸ்ஸில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான கிளாத்தில் கூட நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் சுற்றிரும் அந்த ஓர சைடில் மட்டும் தையல் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு 3 பீஸும் ஒன்றா இருக்குது. ஸோ நம்ம தைக்கும்போது எதுவுமே நகராது. ஸோ அதுக்காக இப்போ வந்து நம்ம இதை எப்படி இந்த ஓரம் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கிராஸ் பீஸ் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா, நம்ம வந்து எப்படி வளைச்சி தைச்சாலும் அது வந்து சுருக்கம் இல்லாமல் ஈஸியாக வளைஞ்சி வரும். அதுக்காக ரெட்டையாக மடித்து இப்படி வச்சு நான் வந்து கெட்ட பக்கத்தில், அதாவது உள் பக்கத்தில் இருந்து தைக்க ஆரம்பிக்கிறேன். நீங்கள் வந்து மிஷின் இல்லைன்னா உங்கள் கையால் ஸ்டிச் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ மிஷினில் இது தைச்சா நல்லாயிருக்கும் இந்த பேக் வந்து. இப்போ நான் வந்து தைச்சி முடிச்சிட்டேன். வளைவாக இருக்கிற பக்கத்துலலாம் கொஞ்சம் பொறுமையாக தைங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே திருப்பி நல்ல பக்கமாக வச்சு ஒரு தையல் போட போகிறோம். அதே மாதிரி ஓரத்தில் தைச்சிட்டு வாங்க. வளைவாக இருக்கிற பக்கத்துலலாம் கொஞ்சம் பொறுமையாக தைங்க. ஸோ அப்போ நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஓரத்தில் நம்ம வந்து ஃபுல்லாக வச்சு தைச்சாச்சு. இதே மாதிரி அந்த பக்கமும் வச்சு தைச்சிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஃபுல் ஃபினிஷிங்காக தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இதை எப்படி பேக்காக மாற்றுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ அப்படியே இப்படி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் உள்ளதையும் இப்படி மடிச்சுக்கோங்க. அந்த 2 லீஃப் மாதிரி இருக்கு இல்லையா, அது ரெண்டையுமே இப்படியும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம இந்த இடத்துல தான் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு திரும்பவும் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்படி வச்சு நெக்ஸ்ட்டு இப்படி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட நமக்கு 3 பீஸ் அங்கே இருக்கும். 1 2 3 அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த இடத்த தைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எப்படி இருக்குதுன்னு. இதே மாதிரியே அந்தாண்ட பக்கமும் மடிச்சுட்டு நீங்கள் வந்து தைச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போது நம்ம அப்படியே திருப்பிடலாம். திருப்பிட்டா நமக்கு இந்த இடம் இப்படி ஓப்பனாக இருக்கும். இங்கே மட்டும் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் 2 பக்கமும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் மாதிரி கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து இப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது திங்ஸ் போடுறதுக்கு. இப்போ நமக்கு இது பேக்காக வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு ஹேண்டில் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து லென்த்துக்கு வச்சுக்கோங்க. ஒரு 1.5 இன்ச் அகலம் எடுத்திருக்கேன். ஒரு 20 இன்ச் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஸோ 20 இன்ச் வச்சுக்க போகிறேன். நீங்கள் அதுக்கு மேலே வேணும்னாலும் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து அதை எப்படி வந்து நம்ம அந்த ஹேண்டில் தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து நம்ம மிஷினில் வச்சு தைச்சிடலாம். நாடா தைக்கிற மாதிரி தான், ஆனால் நம்ம கொஞ்சம் அகலமாக தைச்சிக்க போகிறோம். இதை தைச்சிட்டு நம்ம வந்து அந்த பேக்கு கூட வச்சு அட்டாச் பண்ணிட்டா அவ்வளோதான்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து நிறையவே இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத்தில் டோர் மேட், அப்புறம் நிறைய டோர் மேட்ஸு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் ஷேப், அப்புறம் லீஃப் ஷேப், அந்த மாதிரி நிறைய டோர் மேட்ஸ் போட்டிருக்கேன், ஜீன்ஸ் டோர் மேட். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க? நல்லா இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஸோ இப்போ நம்ம 2 ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கரெக்டான லெவலுக்கு எந்த இடத்துல நம்ம வைக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து அந்த பேக்கில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிக்கிட்டு உள்பக்கம் கொடுத்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டிச் போட்டாச்சு பாருங்கள். நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு டபுள் ஸ்டிச் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட பேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பேக்கை இன்னும் அழகுபடுத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சென்டரில் வந்து ஒரு பட்டனோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வச்சு ஒரு கல்லோ, ஸோ இதை மாதிரி ஏதாவது கூட வச்சு உங்களோட விருப்பம் தான் டெக்கோர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் யோசிக்காமல் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.